ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பேட்மிண்டன் பாய்ஸ். இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து ரீடிங்கோட ஒரு காக்கு வாங்கினேன். ஸ்லோ தான். ஆனால் இது என்கிட்ட காக்கு ரொம்ப பஞ்சம் இருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து டியூரபிலிட்டி 10 இருக்குது. மற்றதெல்லாம் 6 தான் கொடுத்தோன்னா நமக்கு டியூரபிலிட்டி 10 இருக்கிறதுனால நம்ம இது வந்து வாங்கிக்காங்க. இந்த காக்கெல்லாம் இருக்குல்ல, நாங்கள் விளையாண்டு அடுத்த நேரம் இப்படி ஆகிக்கும். இதெல்லாம் வந்து ஹெலிகாப்டர் மூமெண்ட்ஸ் தான். அதனால் ஏன்னா அது கோனெக்ஸ் இது பிராண்டு தான், ஆனாலும் வேஸ்ட். அதனால் இது டியூரபிலிட்டி 10 இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் 300 400 வாங்கினேன். உண்மையான ப்ரைஸ் வந்து 799 மேலே வச்சுது. காக்கோட அவுட் சைடே அப்படியே மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது பிடிக்க வைக்கும் தெரியல, ஆனால் இப்போ தான் தெரியுது மேட் ஃபினிஷ் செம்மையாக இருக்குது. அவங்களே போட்டிருக்காங்க ஃபாஸ்ட் இது, ஸ்லோ இது, க்ரீன் இதுன்னு, மிடில் இதுன்னு. இதில் வந்து எல்லாத்துக்கும் கேப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேப்புக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஆனால் அது பிளாக் கலரில் இருக்குது. பிளாக் கலர் கொடுக்கவே இல்லை. அது என்ன பண்ணுறது தெரியல இருக்குது. இல்லை, உள்ள ரெட்டு கொடுத்துருக்காங்க பாரு. உள்ள ரெட்டு கொடுத்துருக்காங்க. நைஸ். இதோட கலர் வந்து நார்மல் காக்கோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் எல்லோவிஷாக. ஆனால் உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு தெரியுதான்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா லைட்டாகவும், இது வந்து டார்க் எல்லோவாகவும் இருக்குது. குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. விளையாண்டு பார்த்தா தான் தெரியும். ஒரு 3 செட் விளையாடுவோம். உள்ள 6 காக்கு இருக்குது. வாங்க கேம் ப்ளே போகலாம். லேண்ட்ஸ்கேப் தான்டா இது. திருப்பி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்க. இது லேண்ட்ஸ்கேப்னா இதுதான்டா லேண்ட்ஸ்கேப்பு. இப்படி தான்டா எடுத்தேன். சரி, இப்படி வா. இந்த அவார்டாக கொடுக்குறாங்க. இதில் வந்து டியூரபிலிட்டி வந்து 10 பின்னாடி போய்கிட்டே இருக்காது. நீ மூஞ்சி தெரிலடா. இதில்